Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா 10th and 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு கோட்டையில் எக்ஸாம் வந்து வரப்போகுது. ஸோ அடுத்த 3 நாளில் நமக்கு வந்து ஐ திங்க் 4 நாள் நினைக்கிறேன் 4 நாள் கழிஞ்சு நமக்கு தமிழ் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. தமிழ் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் 10th 11th 12thலாம் நாளைக்கு காலையில் அப்லோட் ஆகிடும். 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும். சரி, இப்போ என்ன நான் பேச வந்திருக்கேன்னா கோட்டையிலி எக்ஸாம் முக்கியமாக, கோட்டையிலி எக்ஸாம் டு பப்ளிக் எக்ஸாம் முக்கியமாக யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு திருப்பு முனை. கோட்டையிலில் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும். ஒரு 350 மார்க் எடுத்தால் போதுமான்னு கேட்டால் போதும், 400 எடுத்தால் பெட்டர். பட் நீ அதுக்கான உழைப்பு போடுறியா? இன்றைக்கி உண்மையை சொல்லுங்கள். 10th 11th 12th முக்கியமாக 12th இன்றைக்கி எவ்வளோ பேர் புக்கை கையில் எடுத்து படிச்சிங்க? எத்தனை நேரம் படிச்சிங்க? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எத்தனை பேர் படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். நான் அடித்து சொல்லுவேன், 90% ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி படிச்சிருக்க மாட்டீங்க. புரியுதா? 90% ஸ்டூடெண்ட் இன்றைக்கி படிச்சிருக்க மாட்டேங்க. ஏன்னா அந்த வைப்பில் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம எத்தனை பேர் படிச்சுட்டு இருந்தீங்க எனக்கு தெரியல. ஸோ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் இப்போது உண்மையான விஷயம். ஸோ நான் எதனால் சொல்கிறேன்னா, இப்போ நீ கோட்டையிலி எக்ஸாமு ரொம்ப முக்கியமானு கேட்டால் கோட்டையிலி எக்ஸாம் தான் முக்கியம். நீ சைக்கிள் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டெல்லாம் வச்சாங்களா, அதெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான். பட் அது வந்து எங்களுக்கு ப்ரெஷராக இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஆனால் கோட்டையிலி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோட்டையிலி எக்ஸாம் ஒழுக்கமாக படித்து ஓரளவுக்கு நீ எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறியோ அதோட எஃபர்ட் ஃபுல்லாகவே பப்ளிக்கில் தெரியும். சரியா? ஸோ நீ ஒருவேளை கோட்டையில் கம்மி மார்க் எடுத்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், உன்னால் ஆஃப் இயர்லியில் அதை இழுத்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோட்டையிலி எக்ஸாம் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து அசால்ட்டாக இந்த கோட்டையிலி எக்ஸாமில் வந்து ஒரு 200-300 மார்க்கில் எடுக்கிறீங்க. அதுவும் மெயினாக 12th வந்து ஒரு 250 மார்க் 300 மார்க்கில் எடுக்கிறீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கட் ஆஃப் எல்லாத்துக்குமே கட் ஆஃப் 180க்கு மேலே கட் ஆஃப் எடுத்தால் தான் இன்ஜினியரிங்கில் நல்ல காலேஜே கிடைக்கும். அதே மாதிரி தான் டானோவாஸ், டிஎன்ஏயு, பேராமெடிக்கலு, நீ என்ன கவுன்சிலிங் வேணாலும் போய்க்க, நீ என்ன கவர்மெண்ட் கோட்டா வேணாலும் போய்க்கோ. நல்ல கல்லூரி வேணும்னா நல்ல மார்க் வேணும். நல்ல மார்க் இல்லைனா பணத்தை எடுத்து வச்சுக்கோ. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு நல்ல கல்லூரி தானே பார்ப்பேன். ஒரு நல்ல மார்க் வேணுங்க. லைஃப்பை செட் பண்ணுறதுக்கு நல்ல மார்க் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கோட்டையிலி எக்ஸாமில் ரொம்ப ஃபயராக படிக்கணும். நான் சொல்கிறது நீ 500க்கு 600 எடுக்க சொல்லலை. நீ 600க்கு நீ 300 எடுக்கிறவனா ஒரு 400 ட்ரை பண்ணு. ஒரு 500 எடுக்கிறவனா ஒரு 550 ட்ரை பண்ணு. ஒரு 400 எடுக்கிறவனா ஒரு 450க்கு மேலே ட்ரை பண்ணு. நீ எடுத்ததை விட ஒரு 50 மார்க் ஜாஸ்தியாக எடுக்க ட்ரை பண்ணு. அதுக்கு ஒரே ஒரு வழி, நீ இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும். ரொம்ப சின்சியராக உட்காந்து படிக்கணும். கன்சிஸ்டன்சியாக உட்காந்து படிக்கணும். டெய்லியும் ஈவினிங்கும் சரி, காலையில் மார்னிங் எந்திரிச்சு படிக்கணும். எங்கே யாருமே அது ஃபாலோ பண்ணுறதில்ல. கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் மார்க் கம்மியாகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நான் சொல்கிற கொஷின் நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற கொஷின்ஸை ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே உங்களால் ஏறப்போக நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிட முடியும். நம்ம சேனலில் பாருங்கள். 12th ஸ்டாண்டர்ட் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் என்ன சொல்லுவேன், எது பண்ணுவேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, கோட்டையிலி முக்கியமாக அப்படிங்கிறது, கோட்டையிலி ரொம்ப 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 முக்கியம் உங்கள் வாழ்க்கைக்கு. நான் அதான் சொல்கிறேன்ல, நீ படிக்கிறத விட ஒரு இப்போ 300 மார்க் எடுக்கிற, ஜஸ்ட் ஒரு 400க்குள்ளே எடுக்க ட்ரை பண்ணு. நீ ஒன்றும் பெரிய மார்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எஃபர்ட்டை போடுங்கிறேன். நீ இப்போ எஃபர்ட்டை போட்டிங்கன்னா ஆஃப் இயர்லியில் பிடிச்சிடலாம். ஆஃப் இயர்லியில் இன்னும் ஒரு 50 மார்க் சேர்த்து பிடிக்கலாம். அப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்க்ஸ் காட்டி நல்லா படித்து நம்ம மார்ச் எக்ஸாமில் நல்லாவே நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். இன்னும் நமக்கு பப்ளிக் டைம் டேபிள் வரல, ஆனால் மார்ச்சில் தான் எப்போவும் பப்ளிக் வைப்பாங்க. மார்ச் முதல் வாரமே வைப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். நீ கடைசி நேரத்தில் தான் படிப்பேன்னா சத்தியமாக சயின்ஸ் குரூப் எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்ட்ஸ் குரூப்னால் படிச்சிடலாம், சயின்ஸ் குரூப் எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து இந்த விஷயத்தை காதில் வாங்கிட்டு நாளையிலேருந்தாவது காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 5-5:30க்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சுட்டு அப்புறம் ஒரு ஷெடியூல் போடு. இந்த லீவு நாளில் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஷெடியூல் போட்டு படி. கஷ்டப்பட்டு படிக்கிற குழந்தைங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரில. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கன்ஃபார்மாக உங்கள் குழந்தைங்க இப்போ நீங்கள் எந்திரிச்சு அவன் வந்து படிக்கலை, இப்போ அவன் கண்ணை விழிக்கலை, இப்போ அவன் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கோட்டையிலி எக்ஸாம் போய் அவன் படிக்கலை அப்படின்னா, எழுதலை அப்படின்னா, நல்ல மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கல அப்படின்னா கன்ஃபார்மாக பப்ளிக்கில் அவனால் பெரிய ஷைன் ஆக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை புரிஞ்சுக்கோங்க. இது முதல் ஸ்டெப்பு. இந்த முதல் ஸ்டெப்பை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் தூக்கி பிடிப்போம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவுசெய்து இந்த விஷயங்களை அடிப்படையாக மனசில் வச்சுக்கிட்டு கன்சிஸ்டன்சியாக சாயங்காலமும் காலையிலையும் நல்லபடியாக படிங்க. அப்போ தான் நான் என்ன கன்சிஸ்டன்சினா என்ன, டெய்லி நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் படி.
அண்ட் ஆல்சோ வந்து லீவு டைம்னா 6 to 7 ஹவர்ஸ் படி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி யாருமே ஃபாலோ பண்ணல. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என் டியூஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வர்றாங்க, ஒரு 10 கொஷின் கொடுத்தா 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் 10 கொஷினில் 7 கொஷின் தான் படிக்கிறான், பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கிறேன். நான் என் பசங்களான்ட்டு இல்லை, நீங்கள் ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்கள்லாம் 90% டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். போன வருஷம் மட்டுமே 40,000 பேர் பக்கம் 180க்கு மேலே கட் ஆஃப் எடுத்து என்ஜினியரிங்கில் பெரிய கட் ஆஃப் உயர்வு. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ தயவு செய்து இந்த கோட்டையிலேயே ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு, பேரண்ட்ஸும் இந்த வீடியோவை முக்கியமாக எடுத்துக்கொண்டு, மாணவர்களை கஷ்டப்பட்டாவது படிக்க சொல்லி, அவனை எப்படியாவது கஷ்டத்தை புரிஞ்சு படிக்க சொல்லி, அவனை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு போங்கன்னு தான் நான் சொல்லணும். நீங்களுமே அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க, பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லையா வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இப்போ படிக்கிறவனுக்கே வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியல. நீயும் ஒன்றுமே படிக்கிறதும் இல்லை, ஒன்றும் நல்ல மார்க்கில் நல்ல காலேஜ் கிடைக்காது. நல்ல காலேஜ் கிடைக்கலனா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்காது. நல்ல காலேஜில் தான் ப்ளேஸ்மெண்ட் இருக்கும். அப்போ கன்ஃபார்மாக நம்ம நல்லா படித்தா தான், நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். இதை நீ புரிஞ்சுக்கோ. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ இந்த கோட்டையிலே ரொம்ப முக்கியங்கிறது நான் இத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? ஸோ எத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோவில் நான் சொன்னது ஸ்ட்ராங் மெசேஜாக புரிஞ்சுதுன்னு போடு. இல்லையா இல்லைன்னு விட்டுரு. ஏதோ சொல்லிட்டு போகிறான், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுவோம். நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேசுவோம். நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லா தமிழ் இம்பார்ட்டன்ட் வந்துடும். 3 நாள் உட்காந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழ் படிங்க. நாளைக்கு எல்லாமே நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கலாமே, கெமிஸ்ட்ரி படிக்கலாம், ஃபிசிக்ஸ் படிக்கலாம், மேக்ஸ் படிக்கலாம். முடிக்காத சாப்டர்ஸை போடு. ஃபெயில் ஆயிடுவியா? பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாரு. கோட்டையில் போய் நீ ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் ப்ரெஷர் பண்ணுறேன்னு நினைக்காத. இந்த வீடியோ ஒரு மெசேஜாக நினச்சிக்கோ. நான் ப்ரெஷர் பண்ணலை, யாரையுமே அழுத்தம் கொடுத்து இது படித்து தான் ஆகணும், நீ வேலை கிடைக்காது அப்படின்னு பயப்படுத்தலை. நான் வந்து சொல்கிறேன், இந்த விஷயங்கள் இப்படி இருக்கும். உனக்கு பின்னாடி நிறைய போட்டிகள் இருக்குது, உனக்கு முன்னாடி நிறைய போட்டிகள் இருக்குது. உன் பின்னாடி நிறைய பேர் ஓடி வந்துட்டு இருக்கான், அவன் முன்னாடி போயிடுவான். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து இதை நீங்கள் தொடரணும்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். என்னோட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நாளைக்கு நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோடு வருவோம். அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போவும் சொல்கிறேன், கோட்டைலி நல்லா பண்ணால் தான் ஆஃப் இயர்லி நல்லா பண்ண முடியும். ரெண்டுமே நல்லா பண்ணால் தான் பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் வரும். நீ ஸ்ட்ரைட்டாக பப்ளிக் தான் நல்லா பண்ணுவோன்னா 100ல் 10% மாணவர்கள் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இது உண்மை. இதுக்கப்புறம் உன் இஷ்டம். தேங்க்யூ.